லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே பழம்பெரும் வரலாறையும் புகழையும் சேர்த்து வைத்திருக்கும் கும்பகோணம் ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து புராணங்களின்படி ஒவ்வொரு யுகங்களின் முடிவிலும் உலகின் மாபெரும் பிரளயம் உருவாகி அளிக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. அமிர்த கலசம் என்ற கும்பத்தில் அனைத்து வேதங்களையும் சேர்த்து வைத்தார் பிரம்மா. பிரளயம் தொடங்கி பூமியில் அனைத்து உயிரினங்களும் அலைந்து பிரம்மா தயாரித்த கும்பம் இடம்பெயர்ந்தது. பல ஆண்டுகளாக வெள்ள நீரில் மிதந்து இறுதியாக ஒரு இடத்தில் வந்து சேர்ந்தது. அதை சிவன் வேட்டைக்காரன் வேடத்தில் வில்லில் இருந்து அம்பு எய்து அந்த கும்பத்தை உடைத்தார். கும்பத்தில் இருந்து வேதங்கள் சிதறியது. இதனால் பூமியின் வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது. கும்பம் உடைந்து வெவ்வேறு திசையில் விழுந்தது. ஒவ்வொரு துண்டுகளும் உடனடியாக சிவலிங்கமாக மாறியது. கும்பம் சிதறி விழுந்த துண்டுகள் பல்வேறு கோணங்களிலும் விழுந்து கோவிலாக மாறியதால் கும்பகோணம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆதி கும்பேஸ்வரர் கோயில், சோமேஸ்வரர் கோயில், நாகேஸ்வரர் கோயில், அபிமுகேஸ்வரர் கோயில், கௌதமேஸ்வரர் கோயில், கோணேஸ்வரர் கோயில், அமிர்தகமேஸ்வரர் கோயில், ஆதி கம்பத்த விஸ்வநாதர் கோயில், பானபுரீஸ்வரர் கோயில், ஸ்ரீகாலவரதீஸ்வரர் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், கொட்டையூர் கோடீஸ்வரர் கோயில் என இவை அனைத்து கோயில்களும் கும்பத்தில் சிதறிய துண்டுகளால் ஆன கோயில்கள்தான் என்று சொல்லப்படுகிறது. மகாமகம் குளம் திருவிழா கும்பகோணத்தின் ஒரு முக்கிய நிகழ்ச்சி. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மாசி மகம் திருவிழா நடைபெறும். கும்பகோணம் பல அரசர்களால் ஆளப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் ஆளப்பட்டது. ஆதி கும்பேஸ்வரர் கோயில் மற்றும் நாகேஸ்வரர் கோயில்கள் சோழர்களால் கட்டப்பட்டது. அதன் பின் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரரசால் ஆளப்பட்டது. சோழர் காலத்தில் குடந்தை என்று அழைக்கப்பட்டது இந்த கும்பகோணம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் போன்றவர்களால் இந்த நகரம் குடந்தை எனவும் குடமூக்கு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் கொழுந்து வெத்தலையும் எந்த கோணத்தில் திரும்பினாலும் இருக்கும் கும்ப கலசங்கள் கோயில்கள்தான் சிறப்பு வாய்ந்தது. இந்த கும்பகோணம் சென்னையிலிருந்து 270 கிலோமீட்டர் தூரத்திலும், தஞ்சாவூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்சியிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அழகிய நகரம், தமிழர்களின் தனிப்பெருமை. இவ்வூரை பற்றி வீடியோ போடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி.